ஆண்டிப்பட்டி அருகே குன்னூர் ஊராட்சியைச் சேர்ந்த அரைப்படி தேவன்பட்டியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தெருவில் தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி நின்று ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரியை மறித்து பொதுமக்கள் போராட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த குன்னூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த கிராமம் அரைப்படி தேவன்பட்டி. இக்கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி உருவாகி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படவில்லை. இதனால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் தெருக்களில் தேங்கி நிற்கும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதோடு காய்ச்சல், தோல்நோய், மஞ்சள் காமாலை, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பலவித தொற்று நோய்களையும் பரப்பி வருகிறது. இதுகுறித்து பலமுறை இப்பகுதி மக்கள் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க கோரி குன்னூர் ஊராட்சி நிர்வாகம், ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் தற்போது கழிவுநீர் தெருக்களில் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் அரைப்படி தேவன்பட்டி வடக்கு தெருவில் 23 லட்சம் ரூபாய் செலவில் 600 மீட்டர் தூரத்திற்கு புதிதாக சாலை அமைப்பதற்கு தேனி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று ஜல்லிக்கற்களை ஏற்றிய லாரிகள் மற்றும் இயந்திரங்கள் சாலை அமைக்கும் பணிக்காக இப்பகுதி வந்தன. ஏற்கனவே கழிவுநீர் தெருவில் குளம் போல் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை போடுவதற்காக வந்ததை அறிந்து இப்பகுதி மக்கள் கொந்தளிப்படைந்தனர். இதையடுத்து சாலை அமைக்க வந்த ஜல்லிக்கற்கள் லாரியை இடைமறித்து அவர்கள் கழிவுநீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் தேவி. இந்த ஊர் அரைப்படி தேவன்பட்டி. நாங்கள் இங்கிட்டு இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் வடக்க இருக்கோம். சிவன் கோயில் போகிற தெருவில் இருக்கோம். ஒரு 200 பேருக்கு மேலே இங்கே குடியிருக்கோம். அதனால் இந்த ரோடு போட்டாங்க. இந்த ரோடு போடுறதுனால என்ன, சாக்கடை தண்ணி நல்லா போய்க்கிருந்தது அடைச்சி விட்டாங்க. போகவே வழி இல்லை. ஒரு வாரம் தண்ணி போக வழி இல்லாமல் பூரா ஜீக்கு வந்துருச்சு. ஒரு பிள்ளைக்கு கால்ரா இறந்தே போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு கொசு கடிச்சதுனால சீக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பூரா இன்னும் இந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. அதனால் நீங்கள் ரோட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்கோம். இந்த லாரியை போட மறைச்சி வச்சுருக்கோம். போடுறது நிப்பாட்டுங்க, எங்களுக்கு சாக்கடைக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு போடுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கோம். எங்களுக்கு நல்ல வழியாக காமிச்சு விடுங்க. சாக்கடையை எப்படியாவது போட்டு விடுங்க.